கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 46வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஆகவே நாம் அசைக்கப்படுவதில்லை. பல சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கலாம். பல வார்த்தைகள், பல விதமான எதிர்ப்புகளை கேட்டு நீங்கள் ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் சோர்ந்து போயிருக்கலாம். ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை இதெல்லாம் நடக்குதே என்று சொல்லி ரொம்ப நீங்கள் கேள்விக்குறியோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவன் உன் நடுவில் இருக்கிறார். ஆகவே நீ அசைக்கப்படுவதில்லை. காலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறாராம். இந்த புதிய நாளை ஆரம்பித்து காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் இன்று உங்களுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் 37ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்புகிற ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, சோர்ந்து போயிருக்கிறாயோ? சூழ்நிலைகளை கண்டு பயந்து போயிருக்கிறாயோ? என்ன நடக்குமோ, என்ன முடிவாகுமோ என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயோ? கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு உதவி செய்வேன், அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய சூழ்நிலைகளிலிருந்து அவர் உன்னை விடுவிப்பார். God is within her, she will not fall. God will help her at break of day. கர்த்தர் உனக்கு உதவி செய்யும்படியாய் ஆயத்தமாய் இருக்கிறார். ஒருவேளை பல காரியங்களை நினைத்து நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ இன்று உனக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் சீயோனை ரட்சிக்கிறவர். கர்த்தர் யூதாவின் பட்டணங்களை கட்டுவிக்கிறவர். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, அவரே என்னுடைய கன்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இன்று நீயும் அசைக்கப்படுவதில்லை. அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் உனக்கு துணையாக இருக்கிறார். அவர் உனக்கு எல்லாவற்றிற்கு எல்லாமாக இருக்கிறார். சோர்ந்து போகாதே. பலவீனங்களை கண்டு அச்சப்படாதே, பயப்படாதே. இந்த இயேசு அருகில் இருக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிருபையின் வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வார்த்தையின்படியாய் பல சூழல்களில் ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் விடுவிக்கிறேன் ஆண்டவராக இயேசு உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியாய் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே. கர்த்தரின் பலன், கர்த்தரின் கோட்டை, கர்த்தரின் அடைக்கலம், என் ஆண்டவருக்கு மேலாக ஒன்றும் நடக்காது என்கிற நம்பிக்கையோடு இன்று உம்முடைய பிள்ளைகள் உம்மை சார்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் மறைந்து போகட்டும். புதிய நன்மைகளினால் இந்த நாளை நிரப்பும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.